Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ. லேடிஸ் வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம இந்தியன் லேடிஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலுங்க. நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். நம்ம கிட்ட பட்டு புடவை இருக்கும், கேஷுவல் வேர் சாரீஸ் இருக்கும், ரெகுலர் வேர் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், வெஸ்டர்ன் வேர், வின்டர் வேர், நைட் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு பல விதமான ட்ரெஸ்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை எல்லாத்தையும் ஒரு சின்ன கபோர்டில் ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ஒரு சின்ன கபோர்டில் நம்மக்கிட்ட இருக்க எல்லா ட்ரெஸ்ஸஸையும் எப்படி எஃபிஷியண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்கள் கூட கொஞ்சம் டிப்ஸ் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸஸ் கூட நம்ம கபோர்டில் தேவையில்லாமல் இடம் பிடிச்சிட்ருக்கோம். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இது நம்மளுக்கு இனிமேல் தேவைப்படாதுன்னு எப்படி முடிவு பண்ணுறதுங்கிறதுக்காக கொஞ்சம் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குவீன் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் புது வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் வார்ட்ரோபோட ஓவர்வியூ நான் சொல்லிடுறேன். எங்களது ஒரு எல் ஷேப் வார்ட்ரோபு. இதில் லெஃப்ட் சைடு என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. மிடில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கபோர்டு, லினன் கிளாசட்டு, அப்புறமா ஒரு ட்ரெஸ்ஸர் ஸ்பேஸ். தனியாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்கல, கபோர்ட்லேயே ட்ரெஸ்ஸர் ஸ்பேஸ் வச்சுருக்கோம். ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மிரர் அட்டாச் பண்ணியிருக்கோம் வாலில். இன்றைக்கி வீடியோவில் நான் என்னுடைய கபோர்டு எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு காட்ட போகிறேன். இனி வர வாரங்களில் நான் ட்ரெஸ்ஸர் ஆர்கனைசேஷன், அப்புறம் ஜென்ஸோட கிளாசட் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, இதெல்லாம் நான் வர வாரங்களில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். இதுதான் என்னுடைய கபோர்டு. இந்த கபோர்டோடைய உயரமே 6 அடி தான். ஏன்னா நாங்கள் மேலே பெரிய பெரிய சூட்கேஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணணுங்கிறதுக்காக லாஃப்ட் ஸ்பேஸு கொஞ்சம் ஹைட் அதிகமாக விட்டுட்டோம். இந்த மெயின் கபோர்டு 6 அடி தான் வச்சுருக்கோம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே பாட்டம் ஷெல்ஃபில் வைக்கிற எந்த திங்ஸையும் பெருசாக யூஸ் பண்ணவே மாட்டோம். அது நம்ம பார்வையில் படாதங்காட்டிக்கு. ஸோ கீழேயும் நான் அந்த ஸ்பேஸை ஒரு பெரிய ட்ராவராக விட்டுட்டோம். இதில் காஸ்ட்லியான திங்ஸு, இம்பார்ட்டண்ட்டான ஃபைல்ஸு அதெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கபோர்டு ஆர்கனைஸ் பண்ணும்போது எல்லா ட்ரெஸ்ஸுமே நம்ம பார்வையில் படுற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லா ட்ரெஸ்ஸையும் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸில் ஒன்று பின்னாடி ஒன்றா ஃபைல் சிஸ்டமில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்கனைசர்ஸ் நானே செஞ்சது. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, எந்த செலவுமே இல்லை. இது நான் அட்டைப்பெட்டியில் என்னுடைய பழைய நைட்டியை யூஸ் பண்ணி ரேப் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணினேன் அப்படிங்கிற வீடியோ நான் தனியாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த ரைட் சைடு பாஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய எல்லா சுடிதார் செட்டுமே நான் இங்கே தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு செட்டு நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதில் டாப்பு, பேண்ட்டு, துப்பட்டா 3மே இருக்கும். உள்ளே வச்சு இப்படி நீட்டாக மடக்கி நான் ஆர்கனைஸ் பண்ணிடுவேன். ஒன்று பின்னாடி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணும்போது அயன் பண்ணாத ட்ரெஸ் கூட அயன் பண்ணின மாதிரி நீட்டாக இருக்கும், கசங்காது. இந்த லெஃப்ட் சைடு பாஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா குர்த்திஸும் டாப்ஸ் மட்டும் இருக்குது. இதை நான் ஜீன்ஸ் கூடவோ இல்லை பட்டியாலா பேண்ட் கூட, லெக்கிங்ஸ் கூட அப்படி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணுவேன். இந்த ஃபைல் சிஸ்டமில் ட்ரெஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒன்ஸ் நீங்கள் இப்படி பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி பண்ண தான் பிடிக்கும். இப்போ இந்த பேஸ்கெட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸில் என்னோடய ஜீன்ஸ் பேண்ட்ஸ் எல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மிடில் ஷெல்ஃபில் இந்த பேஸ்கெட்ஸ்லலாம் நான் என்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமாங்க. இப்போ இந்த ரைட் சைடு பேஸ்கெட்டில் பேண்ட்டு, துப்பட்டா செட்டு நான் மடக்கி இப்படி ஃபைல் சிஸ்டமில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் ஒன்று எடுக்கிறேன் அப்படின்னா அதுலேயே பேண்ட்டு, துப்பட்டா ஒரு செட்டாக எனக்கு கிடச்சிரும். இப்போ இந்த மிடில் இருக்க பேஸ்கெட்டில் என்னோடய லெக்கிங்ஸு, அப்புறமா ஸ்டோல்ஸு, ஸ்கார்ஃபு அதெல்லாம் இந்த பேஸ்கெட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற பேஸ்கெட்டில் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி காட்டன் பேண்ட்டு, துப்பட்டா அதெல்லாம் இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ சின்ன கபோர்டாக இருக்கிறதால நான் வெர்டிக்கல் ஸ்பேஸை நல்லா யூஸ் பண்ணி ஆகணும். அதனால் அடிக்கடி யூஸ் பண்ணாத திங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸில் போட்டு இந்த பேஸ்கெட்ஸ்க்கு கீழே வச்சுருக்கேன். இதில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது டாப் ஷெல்ஃபில் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பேஸ்கெட்டில் பார்ட்டி வேர் மாதிரி யூஸ் பண்ணுற கொஞ்சம் கிராண்டான சுடிதாரு, அனார்கலி செட்டு இதெல்லாம் இந்த பேஸ்கெட்டில் இப்படி ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கீழே ஒரு காட்டன் சாரி பேக் இருக்குது. இந்த சாரி பேக்கில் தான் என்னோடய பட்டு புடவை எல்லாமே நான் வச்சுருக்கேன்.
பட்டுப்புடவை வந்து நம்ம ரொம்ப அக்கேஷ்னலாக தான் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து ஹேங்கரில் மாட்டி வைக்கிறது வந்து நல்ல ஐடியா கிடையாது. அந்த பார்டரோட வெயிட்டுக்கு அப்படியே அந்த நூலெல்லாம் விலகி கிழிஞ்ச மாதிரி ஆகி வேஸ்ட் ஆயிரும். அதனால் பட்டுப்புடவை வந்து சாரீ பேக்கில் ஃபோல்டு பண்ணி வைக்கிறது தான் கரெக்டான மெத்தடு. டஸ்ட் படியாது, அந்த புடவையோட ஷைன் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகும். இப்போல்லாம் நம்மளுக்கு விதவிதமாக சாரீ பேக்ஸ் கிடைக்குது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற சாரீ பேக்ஸ் கிடைக்குது. ஒவ்வொரு சாரீக்கும் தனித்தனியாக சாரீ பேக்ஸ் இருக்குது, ப்ளவுஸ் பேக்ஸ் இருக்குது. இது எல்லாமே அமேசானில் ரீசனபிள் ப்ரைஸுக்கு அவைலபிளாக இருக்குது. நான் இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாம் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. என்னோட கேஷுவல் வேர் காட்டன் சாரீஸ் எல்லாம் வந்து நான் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஈஸியாக ஒவ்வொரு சாரியுமே என்னால் பார்த்து எடுத்துக்க முடியுது. இப்போது இந்த ஆர்கனைசர்ஸ்லாம் நான் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். இதுவும் நானே செஞ்ச ஆர்கனைசர் தான். இந்த சைடு இருக்கிற பாஸ்கெட்டில் வந்து நான் என்னோடய சாரியோட ப்ளவுசஸ் எல்லாம் இதே மாதிரி ஃபைல் சிஸ்டமில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து நிறைய மிக்ஸ் அண்ட் மேட்ச் ப்ளவுசஸ் தான் வச்சுருப்பேன். ஸோ அதனால் நான் சாரிக்கு உள்ளேயே வைக்கல, இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு சாரிக்கும் தனித்தனி ப்ளவுஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சாரிக்கு உள்ளேயே வச்சு கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லெஃப்ட் சைடு பாஸ்கெட்டில் வந்து இன்ஸ்கர்ட் எல்லாம் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மிடில் இருக்கிற பாக்ஸில் வந்து ஹெவி ஒர்க் இருக்கிற சாரீஸ் எல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சாரீஸ்லலாம் ஹெவி ஒர்க் இருக்கிறதால மேலே வைக்கிற சாரீ டேமேஜ் ஆகும். அதனால் இன்பிட்வீன் ஒரு பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம அடுத்த சாரீ வச்சோம்னா டேமேஜ் ஆகாது. இப்போ டோர் ஸ்பேஸை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஓவர் த டோர் மல்டி ஹுக் ஹேங்கர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதை வாங்கி அப்படியே நம்ம டோரில் மாட்டிக்கலாம், வேண்டாட்டி ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் என்னோடய ஹேண்ட்பேகு, பெல்ட்டு, துப்பட்டா இதெல்லாம் வந்து ஹேங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். பக்கத்தில் ஒரு குட்டி கபோர்ட் இருக்குது. இதுலேயும் நான் 2 ஷெல்ஃப் ஆக்குபை பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. மேலே இந்த பாஸ்கெட்டில் வந்து என்னோடய வின்டர் வேர் ஜாக்கெட்டு, ஸ்வெட்டரு அதெல்லாம் ரோல் பண்ணி இப்படி வெர்டிக்கலாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுங்கிறப்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். பக்கத்தில் இருக்கிற இந்த பேக்கில் வந்து இன்னும் ஸ்டிச் பண்ணாத சுடிதார் மெட்டீரியல் கொஞ்சம் இருக்குது. கீழே இந்த பாஸ்கெட்டில் வந்து என்னோடய நைட்டி, நைட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து இதே மாதிரி ஃபைல் சிஸ்டமில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்தில் என்னோடய டவல்ஸ் இருக்குது. இந்த ட்ராவில் என்னோடய இன்னர்ஸ் எல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நானே ஒரு ஆர்கனைசர் செஞ்சுருக்கேன் கார்ட்போர்டு யூஸ் பண்ணி. இந்த மாதிரி செக்ஷன்ஸாக நம்ம பிரித்து வச்சோம்னா நம்ம இன்னர்ஸ் எல்லாம் செக்ரிகேட் பண்ணி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. கபோர்டுக்கு வெளியில் செவுத்தில் நான் இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை ஹுக்கு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒன்ஸ் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு வந்து நான் கபோர்டுக்குள்ளே வைக்க மாட்டேன். மறுபடியும் ஒரு தடவை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அது வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இந்த பட்டர்ஃப்ளை ஹுக்கில் வந்து நான் ஹேங் பண்ணி வச்சுருவேன். இப்போது நம்ம கபோர்டை எப்படி டீக்ளட்டர்டாக வைக்கலாம், தேவையில்லாத நம்மளுக்கு யூஸ் ஆகாத ட்ரெஸ்ஸையெல்லாம் சும்மா கபோர்டில் வச்சு இடத்த வேஸ்ட் பண்ணாமல் அதையெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் டிப்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற கேஷுவல் வேர் ட்ரெஸ்ஸஸில் ஒரு வருஷமாக ஒரு ட்ரெஸ்ஸை நான் யூஸ் பண்ணவே இல்லை, அதை தொடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள். ஒன்றா அந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்காமல் போயிருந்திருக்கும், இல்லை அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். டேமேஜ் ஆன ரொம்ப பழைய ட்ரெஸ்ஸஸ்ஸு கபோர்டில் வைக்காதீங்க, ரிமூவ் பண்ணிடுங்க. சில ட்ரெஸ்ஸஸ்ஸு நம்மளுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸு, ஆனால் இப்போ நான் கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன், எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு ஃபிட் ஆக மாட்டேங்குது, ஆனால் நான் ஒல்லியாகி இந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணியே தீருவேன் அப்படின்னால நம்ம கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வச்சுட்ருப்போம். அதெல்லாம் வச்சுக்கலாம், தப்பில்லை. ஆனால் நம்ம ரெகுலர் கபோர்டில் அதை வைக்காதீங்க. அதையெல்லாம் தனியாக பிரித்து ஒரு சூட் கேஸ்லேயோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு தனியாக ஸ்டோர் பண்ணுங்கள். இதெல்லாம் என்னுடைய கபோர்டை நான் டீக்ளட்டர்டாக வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற டிப்ஸு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.